நாம் தமிழர் கட்சியோட சீமான் சொல்றாரு, எல்லாருமே வந்து டாக்டராவும், கலெக்டராவும் படிச்சிட்டீங்கன்னா, விவசாய வேலை செய்றதுக்கு யாரு? மாடு மேய்க்கிறதுக்கு யாரு? எல்லாரும் மாடு மேய்க்கிறதுக்கு விவசாயம் செய்றதுக்காக படிங்க அப்படிங்கிறாரு. ஏங்க சீமான் சார், இது நீங்க மட்டும் இல்லைங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நேத்து இல்ல. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னால சொன்னது. எப்படின்னா, எல்லாருமே கலெக்டர் ஆயிட்டா, அமீனாவா நிக்கிறது யாருன்னு கேட்டாங்க. அமீனாவா நிக்கிறது ரோபோன்னு சொல்லி இன்னைக்கு ரோபோவ நிக்க வச்சுட்டோம். புரியுதுங்களா? அதே மாரி ஜட்கா வண்டி இழுக்கிறத தடை செய்யும்போதும் இப்படிதான் நெறைய பேர் சொன்னாங்க. ஜட்கா வண்டி இழுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டா, இழுக்கிறவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜட்கா வண்டி இழுக்கிறது யாருன்னு கேட்டாங்க. இன்னைக்கு இரும்பு குதிரை இழுக்குதுங்க. அதாவது 3 சக்கர வண்டியான ஆட்டோ ஓடிட்டு இருக்கு. ஆனா அத பத்திலாம் கவல வேண்டாம். உங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஏதாவது தேவையா இருந்தா, கைத்தட்ட வைக்கிறதுக்காக வேற ஏதாவது பேசுங்க. கல்வி விஷயத்துல நீங்க விளையாட வேண்டாம். ஏன்னா, சாதாரணமா ஒரு பையன் ஒரு 5வது, 6வது படிச்சுட்டு ஒரு சலூன் கடை, அதாவது முடி வெட்டுற கடை வச்சா ரூ. 100 தான் ஃபீஸ் கிடைக்கும். இதே வந்து ஒரு டிகிரி ஹோல்டரு பெருசா சலூன் கடைக்கு வச்சு, ஒரு தலைக்கு ரூ. 1500 ரூ. 2000 வரைக்கும் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, படிப்பு. இந்த படிப்பின் மூலமா தான் படிச்சு ஒவ்வொருத்தரும் சிறப்பு பெற்று, அதன் மூலமா தொழில் செய்யும்போது அதனுடைய வளர்ச்சியே வேறையா இருக்கும். அதனால தான் எல்லாருமே படிக்கிறதுங்கிறது தமிழர்களுடைய பண்பாடா இருக்கு. அதனால படிப்பு விஷயத்துல சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு என்னன்னா, இந்த மாரி வந்து நான் அது சம்மந்தமா படிக்க சொன்னேன். ஏன் அது சம்மந்தமா தான் படிக்கணும்? அப்படி அது சம்மந்தமா எல்லாரும் இவங்க படிக்கணும். அப்புறம் டாக்டருக்கும் இன்ஜினியரிங் சம்மந்தமா வேறவங்க படிக்கணுமா? அப்படிலாம் தேவையில்ல. யாரும் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். படித்துவிட்டு எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும்.